ஆத்து மணலை அள்ளி தின்னு இப்போ மலையவும் உடைக்க ஆரம்பித்து சாண்டுங்கிற பேரில் இப்போ மலையவும் நொறுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் இந்த இடத்துல ஒரு ஆறு இருந்துச்சு, ஏரி இருந்துச்சு, இங்கே ஒரு கேணி இருந்துச்சு, நாங்களாம் அங்கே தான் குளிப்போம், அவ்வளோ தண்ணி அற்புதமாக இருக்கும், அப்படி இப்படின்னு நம்மளுடைய தாத்தா பாட்டி அவர்கள்லாம் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். எத்தனை ஏரி குளங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, மரங்கள் வெட்டப்பட்டு காடுகள் அழிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் அழிச்சா கூட திரும்ப நம்ம உருவாக்கிடலாம், திரும்ப மரக்கன்றுகளை நட்டு ஒரு காடை உருவாக்கிடலாம். ஆனால் ஒரு மலையை உடைச்சி நொறுக்கும்போது திரும்ப நம்மளால் அதை உருவாக்க முடியுமா? மலையை உருவாக்க முடியுமா? இன்றைக்கு வளர்ந்த அறிவியல் வளர்ச்சியில் உச்சம் தொட்ட நாடுகளால் கூட அப்படி ஒரு செயலை செஞ்சிட முடியுமா? நம்மளால் மீண்டும் உருவாக்க முடியாத ஒரு விஷயத்தை நம்ம எப்படி அழிக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது? இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசிட்டார். இது சொல்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இயற்கையை போற்றி பாதுகாக்கணும். இந்த மலையை, இந்த காடை, ஒவ்வொரு உயிரினங்களையும், இந்த இயற்கை வளங்களை நம்ம போற்றி பாதுகாக்கணும். அதன் மீது அக்கறை காட்டணும். அதன் மீது அக்கறை காட்டக்கூடிய அரசை நம்ம நிறுவனம். அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை தான் நீங்கள் நிறுவனம். சுற்றுச்சூழல் பாசறைன்னு ஒரு பாசறை நாம் தமிழர் கட்சியில் இருக்குது. லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை நாம் தமிழர் கட்சி நட்டுருக்கு இது வரைக்கும். நீங்கள் கேட்கலாம், மரக்கன்றை நடுறதில் பெரிய விஷயம் கிடையாது, அதை பேணி பாதுகாத்து அதை ஒரு பெரிய மரமாக உருவாக்கணும் தம்பி, அதுதான் பெரிய விஷயம். நான் கூட இது வரைக்கும் 40 மரக்கன்றை நட்டுட்டு போயிட்டேன். நட்டுட்டு அடுத்த நாளே பிடிங்கி போட்டு போயிடுவாங்க. இது ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நாம் தமிழர் கட்சி பல கோடி பனை திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வகுத்து ஏரி குளங்களின் சுற்றுப்பாதையில் இன்னும் பல்வேறு பகுதிகளில் தமிழகம் முழுவதும் பனை விதைகளை நட்டிருக்காங்க. எதற்காக இந்த பனை விதையை தேர்ந்தெடுத்தாங்க? பனை மரம் மட்டும்தான் பேணி பாதுகாக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம அந்த விதையை நட்டுட்டு போனாலே இயற்கை சூழலுக்கேற்ப அது முளைத்து ஒரு மிகப்பெரிய மரமாக உருவாயிரும். அதனால தான் பனையை தேர்ந்தெடுத்து நாம் தமிழர் கட்சி தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கில் பனை விதைகள் நட்டிருக்கிறாங்க. ஏரி குளங்களை தூர்வாரி இருக்கிறாங்க. இப்படி ஒரு பாசறை மற்ற கட்சிகளில் இருக்குதா? உயிர்களை நேசிக்கக்கூடிய ஒரு அரசியலை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் செஞ்சிட்ருக்கிறாரு. மண்ணை வாழ வைக்காது அந்த மண்ணின் மீது வாழும் மக்களை ஒருபோதும் வாழ வைக்க முடியாதுங்கிற ஒரு நிலைப்பாடை, ஒரு கருத்தை நாம் அனைவரும் புரிந்து கொள்ளணும். அப்படி மண்ணுக்கான அரசியலை செய்பவர்களுக்கு நாம் அதிகாரத்தை வழங்கணும். உறுதியா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இப்ப நம்ம மாற்றுன்னு பேசுறோம். திமுக காரவங்க ரொம்ப நாசம் பண்ணிட்டாங்க. கலைஞர் ஜெயலலிதா அவங்களுக்கு பின்னாடியாவது ஒரு புது அரசியல் பிறக்காத, ஒரு மாற்று அரசியல் பிறக்காத, ஒரு நல்ல அரசியல் வந்துடாதா அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். கலைஞர் ஜெயலலிதா இருக்கும் போதே மாற்று அப்படின்னு பேசி சீமான் அவர்கள் வந்துட்டாரு. ஆனா இன்னைக்கு சீமானுக்கு போட்டியா கமல் திடீர்னு குதிக்கிறாரு. திடீர்னு அவருக்கு கண்ணு திறந்துருச்சு, ஞான கண்ணு. காலாவதியான அந்த நடிகர்கள்லாம் உடனே அரசியலை நோக்கி பயணிக்கிறது. தன்னுடைய திரை கவர்ச்சியை பயன்படுத்தி வாக்கு பலத்தை சேர்த்துக்கிட்டு அரசியல் செய்கிறது சாகிற வரைக்கும். மற்ற எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் திரை கவர்ச்சி அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்து கமலஹாசன் வராரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் மக்கள் பணி என்ன செஞ்சார்னு உங்களில் யாராவது சொல்ல முடியுமா? 16 லட்சம் பேர் ஏறத்தால் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க 2019 நாடாளுமன்ற தேர்தலில். எதுக்கு திடீர்னு கமலஹாசன் வந்தார்? காரணம் யாரோ அவரை பின்னாடி இருந்து இயக்குறாங்க. அவருக்கு பணம் கொடுத்து நீங்கள் களத்தில் போய் ஓட்டை பிரித்து விடுங்கன்னு சொன்னது தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அதுக்காக தான் அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து வந்தார். தேர்தலில் நின்னார். தேர்தல் முடிஞ்சு தேர்தல் முடிவுகள்லாம் வந்ததுக்கப்புறம் அவர் சாட்டு திரும்ப படம் நடிக்கப்பட்டார். இந்தியன் 2 நடித்தார். அப்புறம் இப்போ விக்ரம்ங்கிற ஒரு படம் நடிக்கிறதுக்காக கையொப்பமிட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பிக் பாஸில் அவருக்கு 100 கோடிக்கு மேலே சம்பளம் கொடுக்கப்படுது. இது போன்று அவரோட வேலையை பார்க்க போயிட்டார். இப்போ திரும்பவும் நீங்கள் ஓட்ட போட்டிங்கன்னா திரும்ப அவர் வேலையை பார்க்க போவார். அவருக்கு வேர்க்குமா? அவர் களத்தில் இறங்கி போராடுவாரா? போராடி இருக்காரா? ஒன்றுமே புரியாத மாதிரி குழப்பமான பதில்களை தான் தருவார். திட்டமிட்டு திமுகவுக்கு மாற்றா ஒரு அரசியல் வந்துடக்கூடாது, அதனுடைய வாக்கு சதவீதம் பெருத்திடக்கூடாது, ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அதை எட்டக்கூடாது. எட்டிட்டா மக்களின் கவனம் பெற்றும் தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியல் மலர்ந்துடும். அதனால் அதை தடுப்பதற்காக இது போன்ற திரைக்கவர்ச்சி கைக்குலிகளை களத்தில் இறக்கி வேலை பார்க்குறாங்க. அப்போ இந்த திரைக்கவர்ச்சி அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். திரையில் நடிக்கிறது மட்டுமே தகுதியாக இருக்கா? சீமானும் திரைத்துறையில் இருந்து தானப்பா வந்தார். அவரும் ஒரு இயக்குனர் தானே, அதுவும் ஒரு திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அங்கம் தானே. அதுலேருந்து தானே சீமான் அவர்களும் வந்தார். அது மட்டுமே தகுதியா? சீமான் அவர்கள் இயக்குனராக இருக்கும்போது யாருக்கு தெரியும் எந்த அளவுக்கு வெளிச்சம் இருந்துச்சு? அவரோட அரசியல் கருத்தில் உடன்பட்டு தான் இன்றைக்கி லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர் முன்னாடி திரண்டு இருக்கிறாங்க. அவர் அந்த படம் எடுத்தார், இந்த படம் எடுத்தார், நல்ல இயக்குனர் அப்படின்னு அவர் முன்னாடி போகிறாங்க. என்னைக்கு அரசியலுக்கு வந்தாரோ அன்னையிலேருந்தே அவர் திரைத்துறைக்கு போகிறதில்ல, எந்த படமும் இயக்குறதில்ல. கமலஹாசன் எப்படியா பார்ட் டைம் ஜாப்பாக அரசியலில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு போராட்டம் ஆயிரக்கணக்கான மேடைகளில் ஏறி சீமான் முழங்கி இருக்கிறாரு. இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான போராட்டங்கள், பலமுறை சிறை, நூற்றுக்கணக்கான வழக்குகள்.
என்ன பண்ணியிருக்கிறாரு கமலஹாசன்? எதன் அடிப்படையில் அவருக்கு நீங்கள் வாக்கு செலுத்துவீங்க? திரைத்துறையிலேருந்து யாரும் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் திரைத்துறையிலேருந்து வந்தான் அப்படிங்கிறதே தகுதியா? இவன் 4 படம் நடித்தவன், இவன் ரொம்ப பிரபலமானவன், இவன் சினிமாக்காரன், இவன் நல்லா நடிப்பான், நல்லா ஆடுவாங்கிறதே ஒரு தகுதியா நாடு ஆள்வதற்கு? அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும்ல மக்கள். இந்த திரைக்கவர்ச்சி அரசியல் தமிழகத்தில் மட்டும்தான் இருக்குது, கேரளாவில் கிடையாது. எந்த ஒரு நடிகரும் கேரளாவில் அரசியல் செய்யணுங்கிற எண்ணம் வர்றது கிடையாது. ஏன்னா அவங்க புரிதல், அந்த மக்களுக்கு ஒரு புரிதல், திரைத்துறை வேற, அரசியல் வேற, சினிமா வேற. ஒரு சினிமாக்காரன் படத்தில் 4 பேர் அடிப்பான், 10 பேர் அடிப்பான், ஆனால் அது நிஜத்தில் சாத்தியமா? இவ்வளோ நாள் வராத கமலஹாசன் ஏன் இப்போ திடீர்னு வராரு? ஜெயலலிதா கருணாநிதி உயிரோடு இருக்கும்போதெல்லாம் கமலஹாசன் பிறக்கவே இல்லையா? இப்போ தான் நேற்று தான் பிறந்தாரா? ஜெயலலிதா கருணாநிதி செத்துக்கப்புறம் பிறந்தாரா? அப்போல்லாம் வராத கமலஹாசன் திடீர்னு வராரு. கமலஹாசனுக்கு போது தனி மனித ஒழுக்கம் இருக்கா? விஸ்வரூபம் படம் வெளியிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னோடனே நான் நாட்டை விட்டே போகிறேன்னு பேசினவர். திராவிடம் தான் என்னுடைய கொள்கைங்கிறார். மக்கள் நீதி மையங்கிற கட்சியை தொடங்கிட்டு திராவிடம் வழி நின்று நான் பயணிப்பேன் அப்படிங்கிறார். அப்படின்னா எப்படி? அந்த திராவிடம் தான் இத்தனை பிரச்சனைகளுக்குமான காரணமே. அதே திராவிடத்தை கமலஹாசன் கையில் எடுக்கிறார். திராவிடங்கிற சொல்லே பிற மொழியாளர்கள் வசதியாக தமிழகத்தில் தமிழர்களை ஏமாற்றி பிழைக்கிறதுக்கான ஒரு யுக்தி தான் திராவிடம். என்ன திராவிடம்? திராவிடம்னா என்ன அர்த்தம்? திராவிடம்னா தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஏன் இந்த திராவிடம் கர்நாடகாவில் ஒரு திராவிட கட்சி இருக்கணும்ல? இல்லை. கேரளாவில் இருக்கணுமே? இல்லை. ஆந்திராவில் இருக்கணுமே? இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது. அவன் தெளிவாக இருக்கான், கன்னடர் அப்படின்னு பேசுகிறான், அவன் மலையாளின்னு பேசுகிறான், அவன் தெலுங்குன்னு பேசுகிறான், அதற்கான அரசியல் மட்டும்தான் பேசுகிறான். ஆனால் தமிழன் மட்டும் தமிழ் தேசிய அரசியல் பேசிடக்கூடாது, அவன் திராவிடனாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஏமாற்று. அணு உலை ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் எல்லா கர்நாடகா, கேரளா, ஆந்திரா போய் அவங்களாம் நிராகரித்து தமிழகத்தின் மேலே திணிக்கப்பட்டுச்சு. அதற்கு கடுமையான போராட்டம் கூடங்குளம் பகுதிகளில் நடத்தப்பட்டாலும் கூட அதை அடக்கி ஒடுக்கப்பட்டு இன்றைக்கி அந்த அணு உலை நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த அணு உலையில் உற்பத்தி ஆகிற மின்சாரம்லாம் தமிழகத்துக்கு மட்டுமா வந்துக்கிட்டு இருக்கு? ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் மக்கள்கிட்ட என்ன புரிதல் இருக்குது? அணு உலை இல்லாட்டினா எப்படிப்பா கரண்ட் கிடைக்கும்? நமக்கு கரண்ட் தேவைக்கு தானே பண்ணுறோம், அது நம்ம கரண்ட் நமக்கு தேவையான மின்சாரத்தை மட்டும்தான் உற்பத்தி பண்ணுறதுக்கு தான் இந்த பவர் ஸ்டேஷனாக 6 அணு உலைகள் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். எதுக்கு? ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக. அந்த அணுவில் ஒருவேளை வெடிச்சிச்சுன்னா என்ன ஆகும்னு உங்களால் சிந்திச்சு பார்க்க முடியுமா? இதற்கு முன்னாடி அணுவில் வெடிச்சிருக்கா? வெடிச்சிருக்கு. வெடித்த பகுதிகளில் எப்படிப்பட்ட பாதிப்புகள்லாம் ஏற்படுத்தியிருக்கு? அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஒரு அணு உலையை எதுக்கு வைக்கிறீங்க? சரி, நம்ம இதை ஏற்றுக்க வேண்டாம், அப்போ வேற எங்கேயாவது வச்சாலும் அவங்களுக்கும் பாதிப்பு தானே. அணு உலையே வேண்டாம் தானே நம்ம சொல்கிறோம். அணு உலையே வேண்டாம். அணு உலைக்கு மாற்றா என்னென்ன மின் உற்பத்திக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கோ அதைத்தானே பயன்படுத்தணும். அதைத்தானே மற்ற உலக நாடுகள், வளர்ந்த நாடுகள்லாம் முயற்சி செஞ்சு அணு உலை மூலமாக மின்சாரம் உற்பத்தி பண்ணுறதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு மாற்று மின் உற்பத்திக்கான செயல்பாடுகளை வகுக்கிறாங்க. அதைத்தானே நம்ம அரசும் செஞ்சுருக்கணும், இந்திய அரசு. குரூப் 1 தேர்வு, குரூப் 2 தேர்வு, நீட் தேர்வில் நடக்கக்கூடிய ஆள்மாறாட்டம், மோசடி, இதெல்லாம் எப்படி நடக்குது? அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடக்குதா? அவர்களுடைய உடன்பாட்டில் தான் இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் யார் தடுத்து நிறுத்துறது? திருட்டு, எத்தனை திருட்டுகள் தொடர்ந்து தமிழகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. நான் சொல்கிற திருட்டு வந்து நம்ம செயினை எடுத்துகிட்டு போயிட்டா, வண்டியை தூக்கிட்டு போயிட்டா, அந்த திருட்டு இல்லை. அந்த திருட்டுக்கு மேலே மிகப்பெரிய திருட்டு நம்மளுடைய கலாச்சார பண்பாட்டு திருட்டு. நம்மளுடைய ஓலைச்சுவடிகள், நம்ம வந்து பாதுகாத்து வைத்திருந்த தமிழகத்தைச் சேர்ந்த பல ஓலைச்சுவடிகள் பல கோடிக்கு வெளிநாட்டுக்கு கடத்தப்பட்டிருக்கு தெரியுமா? ஐம்பொன் சிலைகள், தமிழகத்தின் கோவில்களில் இருக்கக்கூடிய சிலைகள் களவாடப்பட்டு நாடு கடத்தப்படுது. உண்மையிலேயே சொல்லுங்க, ஒரு தமிழன், ஒரு மானத்தமிழன், தன் நாட்டை பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடியவன் ஆட்சியில் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை சகித்துக்கிட்டு இருப்பானா? இப்படிப்பட்ட நிகழ்வு ஒன்று நடக்குமா? ஒரு நாட்டுப்பற்று உள்ளவனை தேர்ந்தெடுக்கணும். தமிழகத்தின் மீது, தமிழின் மீது, தமிழ் மக்களின் மீது பற்று கொண்டவனை நீங்கள் இந்த அதிகாரத்தில் உட்கார வைக்கணும். அப்படி பற்று கொண்டவர்கள் அவர்கள்லாம் இப்போ ஆட்சி இருக்கிறவர்கள், ஆட்சி செய்தவர்கள். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் இவங்க தான். இதெல்லாம் இந்த திருடுறானே, இந்த திருடுறவன் யாருன்னு நீங்கள் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த 2 கட்சியில் எவனா ஒருத்தனா தான் இருப்பான். இல்லை இந்த 2 கட்சியில் பிரமுகராக இருக்கிறவன் இவனை காப்பாற்றிக்கிட்டு இருப்பான். காரணம் என்ன? பங்கு.